ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ராகி பவுடரை வச்சு நான் வந்து ப்ரௌனி தான் செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி ராகி பவுடரில் ப்ரௌனி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நான் வந்து இன்னைக்கு ராகில தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எப்போதுமே நம்ம வந்து மைதாவில் தான் செய்வோம். பட் நான் வந்து இப்போ வந்து ராகி பவுடரை வச்சு தான் நான் வந்து ப்ரௌனி செஞ்சுருக்கேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக வந்துச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டார்க் சாக்லேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 250 கிராம் எடுக்கிறேன். 250 கிராம் நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுக்கிறேன். ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். பட் இன்னைக்கு வந்து நான் வந்து சுகர் தான் எடுத்திருக்கேன். சாக்லேட்டும் சுகரும் பார்த்தீங்கன்னா சேம் அளவுக்கு இருக்கணும். 250 கிராம் 250 கிராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து 168 கிராம் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 168 கிராம் பார்த்தீங்கன்னா பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் எடுத்தோம்ல அதே அளவு தான் 168 கிராம் நம்ம வந்து ராகி பவுடர் எடுத்துக்கணும். இப்போ 168 கிராம் ராகி பவுடரும் எடுத்திருக்கேன். கோகோ பவுடர் பார்த்தீங்கன்னா நான் 33 கிராம் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க எல்லா அளவுமே வந்து கிராம் கணக்கில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வெயிட் போடும்போது நான் வந்து ஒன்று ஒன்று உங்கள்கிட்ட காமிச்சிட்டு நான் வந்து வெயிட் போடுறேன். ப்ரௌனிக்கு வந்து எல்லாமே இப்போ வெயிட் போட்டு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ பட்டர், அதுக்கப்புறம் ராகி பவுடர், டார்க் சாக்லேட், வெண்ணிலா எசன்ஸ், கோகோ பவுடர், 5 முட்டை, ப்ரௌன் சுகர். இப்போ இதுதான் நமக்கு வந்து ப்ரௌனி செய்யறதுக்கு தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டர் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து மைக்ரோவனில் வந்து ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க டார்க் சாக்லேட் இருக்குல்ல அதை வந்து இதில் போட்ட உடனே நல்லா மெல்ட் ஆகிடும். அப்படி மெல்ட் ஆகல அப்படின்னாக்கா நீங்கள் திரும்பவும் வந்து மைக்ரோவனில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே வந்து டபுள் பாயிலிங் பண்ணுவாங்க சாக்லேட்டை. பட் நான் வந்து மைக்ரோவன் இருக்கிறதுனால மைக்ரோவன்ல வச்சுட்டேன். நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல கோகோ பவுடர் அதையும் இந்த சாக்லேட்லயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை தனியா நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது என்ன செய்ய போறோம்னா, ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ரௌன் சுகரை போட்டுக்கோங்க. காஃபி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 5 முட்டையை வந்து இதுல சேர்த்துக்கணும். ஸோ சேர்த்துட்டு இதுக்கு வந்து பீட்டர் வச்சு யூஸ் பண்ணலாம் தேவையில்ல. பீட்டரால் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரம் முடியுங்கிறதுனால நான் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் விஸ்காலேயே நீங்கள் வந்து நல்லா அந்த சர்க்கரையும் முட்டையும் நல்லா அடிச்சுக்கணும். இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நான் வந்து சால்ட்டு சேர்க்குறேன். மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எல்லாமே ஊற்றிட வேணாம். சாக்லேட் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ராகி பவுடர் சேர்க்குறேன். ஸோ ராகி பவுடர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாக்லேட்டும் சேர்த்து நல்லா வந்து இதே போல் 1 by 1 நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட்டு ராகி பவுடர்னு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ப்ரௌனி வந்து சூப்பராக வரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியே நீங்கள் செய்யுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து இருக்கிற ராகி பவுடர் எல்லாமே நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓர சைடு எல்லாமே நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்க்குறேன். அந்த எக் ஸ்மெல் வந்து நமக்கு வராத இருக்கும். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எந்த ட்ரேல வந்து நம்ம ப்ரௌனி செய்ய போகிறோமோ அதில் வந்து பட்டர் தடவி பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். ஸோ கேக்கு பேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த பேட்டரை வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து நட்ஸ் வேண்டாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் வேண்டாலும் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்னைக்கு வந்து ஒயிட் சாக்லேட் தான் சேர்த்தேன். பட் அவனில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவே இல்லை, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரௌனியை பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 மணி நேரம் 180 டிகிரியில் வந்து நான் அவனில் வச்சு எடுக்க போகிறேன்.
எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. இந்தியால இருக்காங்க ஃப்ரெண்டு. அவங்க வந்து சேல் பண்றாங்க. ஸோ அவங்க சொன்ன ரெசிபி தான். அதே அளவுலயே நான் செஞ்சு பார்த்தேன். மாஷாஅல்லா மாஷாஅல்லா ரொம்பவே சூப்பரா வந்துச்சு. 1/2 மணி நேரம் தான் வச்சு எடுத்தேன். எடுத்ததுக்கு அப்புறம் ப்ரௌனி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேலெல்லாம் வந்து நல்ல கிராக் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அதுவும் ராகில தான் நம்ம ப்ரௌனி செஞ்சிருக்கோம் அப்படின்னா குழந்தைங்கலாம் யாருமே நம்பவே மாட்டாங்க. ராகிலியா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நான் உங்களுக்கு எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. இது கூட வந்து நம்ம ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடும்போது வேற லெவலா இருக்கும். என்னோட பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். நான் எடுத்து வந்து உங்களுக்கு அதை வந்து புட்டும் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு. எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ராகி பவுடர்ல நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ராகி பவுடர்னு அவங்களுக்கு தெரியாது. எப்போதுமே நம்ம வந்து மைதாவுல தான் எல்லாமே செய்றோம். பட் டிஃப்ரெண்டா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.